السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح. المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 20 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 21வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இதன் மூலம் அரபு இலக்கணத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளோம். இலக்கணம் மட்டுமின்றி பாடம் மட்டுமின்றி இதில் பயிற்சிகளும் வழங்குகிறார்கள். இது மூலம் கூடுதல் நம்மளுக்கு நிறைய ஃபாயிதாக்கள் பலன்கள் இந்த கிதாபுகளின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கின்றது. அந்த பலன்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். இதை நாம் தெளிவாக பயன்படுத்தி இதை நாம் கற்று மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இக்திரானு ஜவாபி ஷர்தி பில் ஃபாஇ. ஃபாவை கொண்டு நிபந்தனையுடைய பதில் இணைவது. இப்ப ஷர்த்து ஜவாப் நம்மளுக்கு தெரியும். ஷர்த்துடைய ஜவாபில் ஃபா இணைவதை பற்றிய பாடத்தை நாம் கண்டோம். கடந்த பாடத்தில் தெளிவாக உதாரணங்கள், பஸ், காயிதா என்ற அனைத்தையும் கண்டோம். அதில் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், ஜவாபில் வரக்கூடிய ஒரு ஜும்லா, வரக்கூடிய வாசகம், அது ஷர்த்துக்குடைய இடத்தில் இன் என்ற மன் என்ற ஷர்த்துக்கு பிறகு அந்த ஜும்லாவை வைக்க முடியாதென்றால் அந்த மாதிரி வரக்கூடிய ஜவாபிற்கு நாம் ஃபாவை கொண்டு வருவது கட்டாயம் என்று படித்தோம். ஆஹ் உதாரணமாக ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் அது ஷர்த்து, அது ஜவாபாக, ஜும்லா இஸ்மியா ஒரு ஜவாபாக வறுமையானால் அந்த ஜும்லா இஸ்மியாவை எடுத்து ஷர்த்துக்கு பிறகு வைக்க முடியுமா என்றால் வைக்க முடியாது. ஏன்னா இன்னுக்கு பிறகு ஜும்லா ஃபேலியா தான் வர வேண்டும், ஜும்லா இஸ்மியா வராது. அதனால அந்த ஒரு வாசகத்தை ஷர்த்துக்கு பிறகு, ஷர்த்துடைய வார்த்தைக்கு பிறகு கொண்டு வர முடியாது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாசகம் ஜவாபாக வந்தால் இதில் இணைவது கட்டாயம் என்ற பாடத்தை நாம் தெளிவாக பார்த்தோம். அதே போல் எதற்கு பிறகெல்லாம் வராதோ, எதையெல்லாம் எந்தெந்த வாசகத்தை எல்லாம் ஷர்த்துடைய வார்த்தைக்கு பிறகு கொண்டு வர முடியாதோ அப்படிப்பட்ட எல்லா வாசகமும் ஜவாபாக வந்தால் அந்த ஜவாபில் ஃபா நுழைவது கட்டாயம் என்பதை பார்த்தோம். வாருங்கள், இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போமா? வாருங்கள். இப்ப கடைசி பயிற்சி என்ன சொல்றாங்க? 7வது பயிற்சி. இஸ்ரஹ் அஹதல் அபியாத்தில் ஆத்தியத்தி. பின்வரக்கூடிய கவிதைகளில் ஒன்றை விவரி அறிபுகு. இன்னும் அந்த கவிதைக்கு நீ என்ன செய்ய ஏரா போலங்கு. இப்ப 3 கொடுத்துருக்காங்க. இப்ப 3ல என்ன செய்யணும்? நம்ம ஒன்ன விளக்கி ஒண்ணுக்கு ஏரா கொடுத்தா போதும். 3 கொடுத்துருக்காங்க. வாருங்கள் ஃபர்ஸ்ட் பாத்துருவோமா? அப்ப என்னன்னா இந்த 3த்திற்கும் நம்ம அர்த்தம் மட்டும் வேணா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க உயரணும்னு நினைக்கிறாங்க. என்ன செய்யணும்? உயர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா முயற்சியே செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய வாழ்நாட்களை வீணடிக்கிறாங்க. சரியா? ஏன்னா முயற்சி செய்யாம உயர்வை மட்டும் நாடுறதுன்றது வீணானது. சரியா? அதுதான் இங்க குறிப்பிடுறாங்க. பாருங்க. ஒமன் தொலபல் உலா. யார் உயர்வை தேடுவாரோ, மின் கயிரி கத்தின், உழைப்பில்லாமல் உயர்வை யார் தேடுவாரோ, அல்லாஹ் அல் உம்ர, வயதை வீணாக்கி விட்டார். ஃபி தலபில் முஹாலி. முஹால் என்றால் இயலாத ஒன்று, இயலாத காரியத்தை தேடுவதிலே அவர் வயதை வீணாக்கி விட்டார். இப்ப முயற்சி செய்யாம என்ன செய்யறாரு? உயரணும், உயரணும், மேல போகணும், மேல போகணும், உயர்ந்து செல்ல வேண்டும் என்று நான், அது எப்படி நடக்கும்? அப்படி யாராச்சும் உழைப்பே செய்ய மாட்டேன் ஆனா உயிர் மூட்டும் நான்னா அவர் என்ன செய்யறாரு? நடக்காத ஒரு காரியத்தை தேடுவதிலே வயதை வீணாக்கி விட்டார். அடுத்து பாருங்க. உலகத்துல வாழ்றவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் என்னது? கஷ்டங்கள், துன்பங்கள் ரெண்டுமே வரதான் செய்யும். இது ஒரு உலக நியதி.
அல்லாஹால அப்படிதான் உலகத்துல உள்ள எல்லாரையும் படைச்சிருக்கான். காசு இருந்தா சந்தோஷம் அப்படி கிடையாது, உறவு இருந்தா சந்தோஷம். அப்ப எது சந்தோஷம், எது மகிழ்வு, துன்பம் என எல்லாருக்கும் உலகத்தில் ரெண்டுமே இருக்கு. சந்தோஷமாகவே இருந்து வாழ்ந்து இறந்தவர்கள்னு யாரும் கிடையாது. துன்பம் படாம யாருமே இல்ல. துன்பத்திலேயே தான் இருந்தான் ஒருத்தன் பிறந்ததுல இருந்து அப்படின்னு யாருமே இல்லை. சந்தோஷத்திலே தான் ஒருத்தன் இருப்பான்னு கிடையாது, துன்பத்திலே தான் ஒருத்தன் இருப்பான்னு கிடையாது. இரண்டும் மாறி மாறி தான் வரும். இரண்டு வாழ்க்கையில ரெண்டு பக்கமும் தான் இருக்கும். அந்த இரண்டையும் தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது யா சில பேர்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு மட்டும்தான் துன்பம் வருது, அப்ப அவங்களுக்கு சந்தோஷமே வரலையா? சந்தோஷமும் வரும் அவங்க வாழ்க்கையில. இரண்டும் தான் வாழ்க்கையில் இரண்டும் கலந்துதான் இருக்கும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையுடைய நியதி. அல்லாஹு தாலா நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கலாகதர். அப்ப அதை புரிந்து கொண்டாலே கஷ்டமான காலத்தில் அல்லாஹுவை நாம் புரிந்து கொள்வோம். அப்படி அதை குறிக்கக்கூடிய கவிதை தான் இரண்டாவது. ஒமன் ஆசை, யார் வாழ்ந்தாரோ துன்யா, உலகத்திலே யார் வாழ்வாரோ ஆஹ் அவர் ஃபலா புத்த ஐயரா மினல் ஐஷி, வாழ்க்கையில் இருந்து அவர் பார்ப்பது அவசியமாகும். மாயஸ்ஃபு, சுத்தமான ஒன்றை, தெளிவான ஒன்றை பார்ப்பது அவசியமாகும். ஒமாயத்த கத்தரு, களங்கமடைந்த ஒன்று, சுத்தமான ஒன்றையும் களங்கமடைந்தது. எத்தனை கத்தருனா களங்கம் அடைந்ததே, அதாவது அழுக்குப்பட்டு அந்த சுத்தம் என்னவாயிடுச்சு, களங்கம் ஆயிடுச்சுல்ல. அப்படி சுத்தமாகும் ஒன்றையும், சுத்தமாக இருக்குமே அந்த ஒன்றையும், எத்த கத்தரு, அதே போல களங்கமான ஒன்றையும் பார்ப்பது அவசியமாகும். இப்போ உலகத்துல வாழ்றவங்க எல்லாரும் ரெண்டத்தையும் தான் பார்க்கணும், சுத்தமான ஒன்றையும் களங்கமான ஒன்றையும் பார்ப்பது அவசியமாகும். அப்புறம் பாருங்க, பமன் கல்ல ஃபீமா எத்தகைஹி இஸ்திபாருஹு, எதை, இப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஆஹ் ஒருத்தவர் எதை பார்த்து அஞ்சுறாரோ, எதை பார்த்து விரும்பாத ஒன்று, அதை என்ன செய்யறாரு, அது என்ன சொல்ல வராங்கன்னா, விரும்பியவற்றை செய்யணும்னு ஆடுறாரு ஒருத்தர். தன்னோட இலக்கை நோக்கி ஒரு குறிக்கோள் வச்சுட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, அதை நம்ம செஞ்சு முடிக்கணும்னு ஒரு குறிக்கோளுடன் நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பல கஷ்டங்கள் அவரை நோக்கி வரும். அந்த குறிக்கோள் அடையிறதுக்குள்ள என்ன வரும், நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய துன்பங்கள் வரும். அப்ப அதுலெல்லாம் பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையை இழந்துடக்கூடாது. இந்த பொறுமையா இருந்தாதான் இவருடைய எல்லையை போய் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அப்ப இவருடைய எல்லையை நோக்கி இவர் வைத்த அந்த குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்றால், அந்த இவர் அஞ்சக்கூடிய, இவருக்கு வரக்கூடிய துன்பங்களில அவர் என்ன செய்யணும், பொறுமை காக்கணும். ஒருவேளை அந்த பொறுமை போயிருச்சுன்னா, அந்த துன்பங்கள்ல வரக்கூடிய, அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய, அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய அந்த பொறுமை அவர் விட்டு போயிருச்சுன்னா, இவர் நாடிய அந்த அஹ், குறிக்கோளை அவரால் எட்ட முடியாது என்பதை இந்த கவிதை நம்மளுக்கு அழகாக சொல்லி தருகிறார். பாருங்கள், ஒமா கல்ல இஸ்திபாருஹு, அப்ப இதோட சேர்க்கணும், சரியா? யாருடைய பொறுமை குறைந்து விட்டதோ, சீமா எத்ததீஹி, தான் அஞ்சும் விஷயத்திலே யாருடைய பொறுமை குறைந்து விட்டதோ, ஃபக்கது கல்ல, திட்டமாக கல்ல தொலைந்து விட்டது. சீமா எடுத்த ஜீஹி முனாஹு, அப்ப அவருடைய இலட்சியம் குறைந்து விட்டது. சீமா எடுத்த ஜீஹி, எதை அவர் விரும்பினாரோ அந்த ஒன்றிலே அவருடைய லட்சியம் என்ன செய்து விட்டது, குறைந்து விட்டது. அப்ப அவருடைய அப்ப அவருடைய பொறுமை குறைந்து விட்டால் அவருடைய லட்சியம் என்னவாகிவிடும், குறைந்து விடும். வாருங்கள், ஒரு பைத்துக்கு மட்டும் யாரா பலங்க சொன்னார்கள் அல்லவா, அந்த ஒரு பைத்துக்கு மட்டும் இப்பொழுது யாரா பார்ப்போம். இப்ப பாருங்க, ஒமன் ஆஷ, ஒமன் ஆஷ நினைச்சுல, அப்ப வாவ் அல்வாவு பி ஹசபிமா கபலஹா, அப்ப வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை கவனிப்பதை கொண்டு ஏறா வழங்கப்படும். இப்ப வாவுக்கு இதுக்கு முன்னால் உள்ள கவிதையுடைய இது வசனம் தெரிஞ்சால்தான் இதுக்கு வாவு என்ன வாவு என்று சொல்ல முடியும். அதான் சொல்றாங்க, இந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை கொண்டு கவனிப்பதை கொண்டு அஹ், ஏறா வழங்கப்படும். அப்புறமா மண் இருக்கு, சரியா? அப்ப
மண்ணுன்னு வரணும். இங்க மான் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மண்ணு தான் இங்க வரணும். சரியா? இஸ்மு ஷர்த்தி நிபந்தனையுடைய இஸ்மு ஆகும். இந்த மண் வந்து நிபந்தனையுடைய ஒரு இஸ்மு. ஜாசிமுன் ஜஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும். இது ஜஸ்மு செய்யும். அதாவது பின்னாடி வரக்கூடிய ஷர்த்தில் வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும். ஜவாபில் வரக்கூடியதற்கும் என்ன செய்யும்? ஜஸ்மு செய்யும். மபனியுன் அல சுக்கூனி சுக்குனின் மீது மபனி ஆகும். நூனுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், சுக்குனின் மீது மபனி ஆகும். ஃபி மஹல்லி ரஃபாயின் முபத்ததஇன் முபத்ததாவான ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது. இப்ப மண் வந்து என்னது? முபத்ததா ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. ஹபருஹு இன்னும் அந்த முபுத்தாவுடைய ஹபர் ஆகிறது மண் என்ற முபுத்ததால. இப்ப மண்ணுடைய முபுத்ததா என்றால் அந்த முபுத்தாவுடைய ஹபர் ஆகிறது ஜும்லத்த ஷருத்தி வல் ஜவாபி. ஷருத்து இன்னும் ஜவாபுடைய இரண்டு வாசகங்கள் ஆகும். நிபந்தனை இன்னும் பதிலில் உள்ள ரெண்டு வாசகம். இப்ப ஆஷபித் துன்யா இதான ஷரத்துல வரக்கூடிய வாசகம். ஜவாப்ல வரக்கூடிய வாசகம் லபுத்த ஐயரா அது வருதுல, அதுதான் என்னது? ஜவாபில் வரக்கூடிய வாசகம். இந்த ரெண்டு வாசகம் தான் என்னவாகும்? சபர் ஆகும். ஆஷ பாருங்க, ஃபேலுன் மாதின் மபனியுன் அலல் ஃபத்ஹி ظاهرி. கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும். வெளிப்படையான ஃபத்தஹின் மீது மபனியாகும். ஆஷ ஷீனுக்கு ஃபத்தஹ் கொடுத்தோன்னு வெளிப்படையான ஃபத்தஹின் மீது மபனியாகும். அப்ப மஃபி பாருங்க, ஹர்ஃபு ஜர்ரின் மபனியுன் அல சுக்கூனி. இது ஒரு ஜர்ருடைய ஹர்ஃபு தான். அதே போல சுக்குனின் மீது மபனி. யாருக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், சுக்குனின் மீது மபனி. அப்புறம் பாருங்க, அத்துன்யா இஸ்முன் மஜ்ரூருன் பிஃபி. ஃபீயை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும். மேல ஃபீ வந்துச்சுல, ஃபீ ஜாரு, இது மஜ்ரூர். சரியா? அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ருடைய அடையாளமாகிறது அல் கஸ்ரத்துல் முகத்தரத்து உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட கஸ்ராவாகும். ஏன்னா கடைசியில இல்லத்தானே எடுத்து வந்திருக்குதுல. ஆனா வெளியே எப்படி இருக்கும்? ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ஃபத்ஹா இருக்கும். சரி, அப்ப உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட கஸ்ரா இருக்கும் அதோடைய அடையாளம். வெளியே நம்ம சுக்குன் வச்சுதான் படிக்கிறோம். அதான் இங்க உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட கஸ்ரான்னு சொன்னாங்க. ஃபலா இந்த ஃபா பாருங்க, அல்ஃபா என்பது வாக்கியாத்துன் ஃபி ஜவாபி ஷர்த்தி நிபந்தனையின் பதிலிலே நிகழக்கூடியதா இருக்கும். இப்போ ஃபா வந்து ஜவாபுடைய பதில வந்திருக்கு. இதான் நம்ம பாடத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமானது. சரியா? அப்ப ஃபா வந்து என்னது? அந்த பதிலுக்கு வரக்கூடிய ஜும்லாவுக்கு ஆரம்பத்தில் வந்துள்ள ஃபாவாகும். லா என்பது நாஃபியத்துல் ஜின்சி. ஜின்ஸ் ஒரு இனத்திற்கே நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தஅமலு அமல இன்ன இன்னவுடைய அமலை அமல் செய்யுமே அமல் செய்யும். இந்த லா வந்து இன்னவுடைய அமலை அமல் செய்யும். ஜின்ஸை ஒரு இனத்தை இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மப்னியத்துன் அல சுக்குனி சுக்குனின் மீது மப்னி ஆகும். ஏன் அலிஃபுக்கு சுக்குன் தானே, அப்ப சுக்குனின் மீது மப்னி ஆகும். அதே போல பத்தன் போட்டிருக்கு, புத்தன் வரணும். சரியா? புத்த அப்ப இது வந்து இஸ்முல்லா லாவுடைய இஸ்மாகும். லா வந்து என்ன வரும்? எப்படி? இன்னவுடைய அமல் தானே செய்யும். அப்ப இன்னக்கு இஸ்மு தானே அடுத்து வருது. அதே போல லாவுக்கு அதே போலதான் இஸ்முல்லா லாவுடைய இஸ்மாகும். மபனியுன் அலல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபனி ஆகும். இப்போ புத்த என்பது என்னது? ஃபதஹின் மீது மபனி. ஃபதஹ் தான் அது கொடுத்துருக்கோம். ஃபி மஹல்லி நஸ்பின் நசபுடைய இடத்துல இருக்கிறது. ஏன்? இன்னவுடைய இஸ்முக்கு நசபு, அதே போல லாவுடைய இஸ்முக்கும் நசபு தான். அப்ப நசபுடைய இடத்துல இருக்கு. ஆனா ஃபதஹின் மீது மபனியாக இருக்கிறது. சரியா? அப்புறம் பாருங்க, ஐயரா அன் என்பது மஸ்தரியத்துன் மஸ்தரை சார்ந்ததா இருக்கும். மஸ்தரை சார்ந்ததுன்னா பின்னாடி வரக்கூடிய ஃபேல இந்த அன் சேரும் பொழுது மஸ்தருடைய அர்த்தமாக மாத்தி விடும். சரியா? பார்ப்பது பார்த்தான் தானே யரானா. அப்ப அன் சேரும்போது ஐயரா பார்ப்பது, அவன் பார்ப்பதுன்னு என்ன செஞ்சிடும்? மஸ்தருடைய அர்த்தமா மாத்தி விட்டுரும். அதனாலதான் அன்னு வந்து மஸ்தரியத்துன் என்பார்கள். நாசிபத்துல் ஃபிஅலின் முலாரிஇ முலாரியான ஃபிஅல் வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய அந்த ஃபிஅலுக்கு நசபு செய்யக்கூடியதா இருக்கும். மபுனியத்துன் அல சுக்கூனி சுக்குனின் மீது மபுனியாகும். இப்ப அன்னு நூனுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம், அப்ப சுக்குனின் மீது மபுனியாகும். யாரா பாருங்க, ஃபிஅலுன் முலாரியும் முலாரியான ஃபிஅலை மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்ம ஆரம்பத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால முலாரியான ஃபேலாக இருக்கிறது. மன்சூப் நசவு செய்யப்பட்டதா இருக்கிறது.
யரா அன் வந்து நாசிபு, யரா வந்து மன்சூப், அதான் நசபு செய்யப்பட்டதா இருக்கிறது. அலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அதனுடைய இந்த முதாரியான ஃபிஅலின் நஸ்பின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்துல் முகத்தரத்து, உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட ஃபத்ஹாவா இருக்கும். ஏன்னா இல்லத்தான எழுத்து இருக்குல்ல, அந்த இல்லத்தான எழுத்துனால யரா அப்படி அலிஃப் வச்சு படிக்கிறோம். சுக்குன் அலிஃபுக்கு சுக்குன் தானே வரும். அப்ப இல்லத்தான எழுத்துனால வெளியே அப்படி தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஃபத்ஹா இருக்குது. ஏன்னா நசபுடைய அடையாளமா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஃபத்ஹா உள்ளுக்குள் கொடுத்திருக்கோம். ஃபாயில் இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீருன் முஸ்ததிருன், மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்கும். தக்தீருஹு, அந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ள இருக்கு ஃபாயிலு, அதுக்கு தக்தீர் என்னது? ஹுவ என்பது உள்ளுக்குள்ள இருக்கு. மஸ்தருல் முஅவ்வலு மஸ்தருல் முஅவ்வல், அப்ப விளக்கம் அளிக்கப்பட்ட மஸ்தர் ஆகிறது. அதாவது நேரடியாக இதுக்கு என்ன இல்ல, மஸ்தருடைய அர்த்தம் இல்ல. இந்த அன்னு வந்தனால தானே இது மஸ்தருடைய அர்த்தம் கொடுத்தோம். இந்த மாதிரி மஸ்தருடைய அர்த்தம் வந்தால் இதற்கு மஸ்தரி முஅவ்வல் என்பார்கள். சரியா? அப்போ மஸ்தரி முஅவ்வல் ஆகிறது மின் அன் வல் ஃபஅலி, அன் என்னும் ஃபஅலிலிருந்து உண்டான அந்த விளக்கம் அளிக்கப்பட்ட அந்த மஸ்தர் ஆகிறது ஃபி மஹல்லி ஜர்ரின் பிஹர்ஃபின் மஹ்தூஃபின் மின், மின் என்ற போக்கப்பட்ட ஹர்ஃபை கொண்டு ஜர்ருடைய இடத்திலே இருக்கிறது. அப்ப ஃபலாபுத்த மின் ஐ யரான் வரும். அந்த மின் என்பது போக்கப்பட்டிருக்கு. அந்த மின்னுடைய ஐயரா என்பது அந்த மின் ஜாரு, இந்த ஐயரா என்பது மஜ்ரூரு. சரியா? வல் ஜாரு வல் மஜ்ரூரு, இன்னும் ஜாரு மஜ்ரூர் ஆகிறது முத்தல்லகானி, தொடர்புடையதா இருக்கும். பி மஹ்தூஃபின், போக்கப்பட்டதை கொண்டு தொடர்புடையதா இருக்கும். அந்த மஹ்தூஃப் எது? அதான் பின்னாடி விளக்குறாங்க பாருங்க. ஹபரிலா அந்நாஃபியத்தில் இல் ஜின்சி, ஜின்ஸை ஒரு இனத்தை நஃபி செய்யக்கூடிய இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த லா இருக்கிறதல்லவா, இந்த லாவுடைய ஹபரான போக்கப்பட்டதை கொண்டு தொடர்புடையதா இருக்கும். அந்த லாவுடைய ஹபர் போக்கப்பட்டிருக்கு, அந்த போக்கப்பட்டதுலதான் தல்லுக்கு வைக்கணும். மின் ஐயராவை போய் அங்கதான் போய் முடிக்கணும். சரியா? பார்ப்பது என்பது இருக்கிறது அப்படின்னு என்ன செய்யணும்? இந்த மின் ஐயராவை போய் தல்லுக்கு என்ன வைக்கணும்? அதுலதான் போய் வைக்கணும். சரியா? அப்ப நம்ம படிச்சிருக்கோம், இந்த ஹர்ஃபுல் ஜர் எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? அதை முடிக்கும் பொழுது ஒரு தல்லுக்கு வேண்டும். பிஸ்மில்லானா அல்லாவுடைய பெயரை கொண்டு, அதான் அர்த்தம். அவ பேரை கொண்டு வாசகம் முழுமையடையல, அப்ப தல்லுக்கு நம்ம உள்ள வைப்போம். அதே போல்தான் ஆரம்பிக்கிறேன், சாப்பிடுகிறேன் அப்படின்னு நம்ம உள்ளக்குள்ள நம்ம அர்த்தம் வைப்போம்ல, அதே போலதான் இங்கே என்னது போக்கப்பட்டிருக்குது, உள்ளுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த கபருலா போக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்புறம் பாருங்க, மீன் என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபனியுன் அல சுக்கூனி, ஜர்ருடைய ஹர்ஃபு தான் மபனியுன் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபனி, இது சுக்குனின் மபனி தான். அப்ப சேரும் பொழுது இந்த பின்னாடி வரக்கூடியதுடன் சேரும் பொழுது மினல் ஐஷின் என்ன செய்யறோம்? இங்க ஃபத்தா கொடுக்கிறோம். ரெண்டு சுக்குன் சந்தித்து கொண்டதுனால இந்த ஒரு சட்டம் வந்தது. அசலில் இங்க என்னதான் இருக்கு? சுக்குன் தான் இருக்கு. பால் ஐஷி என்பது இஸ்முன் மஜ்ரூரும் பிலா, லாவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும். இப்ப லா இல்ல, இங்க மின்னு வரணும். சரியா? மின்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். மின் ஜாரு, ஐஷின்றது மஜ்ரூரு. அப்போ அலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் இந்த மஜ்ரூரான இஸ்மின் ஜர்ருடைய அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து பாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். அதுக்கு வெளிப்படையா கஸ்ரா தானே கொடுத்தோம், அதுதான் அதோடைய அடையாளம். சரியா? இப்போ நமக்கு தெரியும், இஸ்முன் மௌசூலுன் பிமானா அல்லதி, அல்லதி என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள மௌசூலான இஸ்மாகும். அல்லது எத்தகையதென்றால் அப்படின்னு அர்த்தம் கொடுப்போல, அந்த அந்த அல்லதி என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள மௌசூலான இஸ்மு மபுனியுன் அல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனியாகும். ஏன் அலிஃப் வந்திருக்குல்ல, அலிஃப்னா சுக்குன் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். இப்ப சுக்குனின் மீது மபுனியாகும். இப்ப எஸ்ஃபு என்பது ஃபேலுன் முலாரியுன், இப்ப முலாரியான ஃபேலு மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். எஸ்ஃபுன்றது ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபீஹி, இன்னும் அந்த முலாரியான ஃபேலின் ரஃபாவுடைய அடையாளமாகிறது அல்லம்மத்துல் முகத்தரத்து, உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்தாகும். எஸ்ஃபு நம்ம சுக்கூன் வச்சு படிக்கிறோம், ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கும்? லம்மத் இருக்கும். இல்லத்தான வார்த்தை வந்தது நான் கடைசியில், அதனால் என்னவானது? இதுக்குரிய ஹரிக்கத்து முன்னாடி போய் மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆனா உள்ளுக்குள் அதில் அசல் என்னதான் இருக்கிறது? லம்மத்து தான் இருக்கிறது.
வெளியே படிக்கும் பொழுது இல்லத்தோடைய வார்த்தையின் காரணமாக சில மாற்றங்கள் ஏற்பட்டதின் காரணமாக வெளியே சுக்குன் வச்சு படிக்கிறோம். ஏன் இது ரஃபாவுடைய ஹாலத்து? முன்னாடி லம்மு லன்னு போன்ற நசபுடைய ஜஸ்முடைய எந்த ஒரு ஆமிலும் வராதுதான் ரஃபா. வல் ஃபாயில் இன்னும் ஃபாயில் ஆகிறது லம்மீர் முஸ்தத்திருன் மறைந்திருக்கக்கூடிய லம்மீர் ஆகும். தக்தீருஹு அந்த மறைந்திருக்கக்கூடிய லம்மீருடைய உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஹுவான்னு உள்ளுக்குள்ள இருக்கு. சரியா? ஜும்லத்துல் ஃபேலியத்து இன்னும் இந்த ஜும்லா ஃபேலியா ஆகிறது. எஸ் போன்றது ஃபேலை கொண்டு ஆரம்பித்தால் அது ஜும்லா ஃபேலியா. இப்ப இந்த ஜும்லா ஃபேலியா ஆகிறது லா மஹல்ல லஹா மினல் இஅராபி இஅலாபிலிருந்து இந்த ஜும்லா ஃபேலியாவுக்கு எந்த இடமும் இல்லை. சிலத்துல் மௌசூலி இது மௌசூலுடைய சிலாவாக இருக்கிறது. இந்த போன்றது மௌசூலுடைய சிலா மௌசூல்ல அதோடைய சிலாவாக இருக்கிறது. சரியா? அந்த ஹுவன்ற லமீரும் அந்த மௌசூல பார்த்துதான் மீளுது. அப்ப இதற்கென்று ஏறாப்ல எந்த இடமும் இல்லை. நசபு ஜஸ்மு ஜருன்னு எந்த ஒரு இடமும் இல்லை. சரியா? அப்புறமா பாருங்க வாமா இப்ப வாவ் மா ரெண்டுத்துக்கும் சொல்லணும். இங்க மாவுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. வாவ் நம்மளுக்கு தெரியும். இது என்னது? அத்துஃபுடைய ஒரு ஹர்ஃப் அத்துஃபுடைய ஒரு ஹர்ஃப். அதே போல மப்னியும் அலல் ஃபத்தஹி ஃபத்தஹின் மீது மப்னி ஆகும். வாவுக்கு ஃபத்தஹ் தானே கொடுத்தோம். இப்ப மப்னியும் அலல் ஃபத்தஹி இந்த வாவுக்கு அதான் சொல்லணும். சரியா? அதே போல மா அப்ப இது மாத்தூஃப் அதையும் இங்க குறிப்பிடல. இப்ப மா என்பது மாத்தூஃப். எதன் மீது அத்தூஃப் வைக்கணும்? இந்த முன்னாடி போச்சுல ஒரு மௌசூல் அதன் மீது என்ன செய்யணும்? அத்தூஃப் வைக்கணும். சரியா? அப்ப இந்த என்பது இஸ்முன் மௌசூலும் மான அல்லதி அல்லது என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள மௌசூலான இஸ்மாகும். அல்லது என்றால் எத்தகையது என்றால் அர்த்தம் போல அந்த அர்த்தத்தை கொண்டுள்ள மௌசூலான இஸ்மாகும். மபுனியுன் அல சுக்கூனி சுக்குனின் மீது மபுனியாகும். அலிஃப் தான் அப்ப சுக்கூன் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அலிஃப் சுக்குனின் மீது மபுனியாகும். எத்தகத்தரு இப்ப எத்தகத்தரு பார்க்க போறோம். இப்ப எத்தகத்தரு என்பது ஃபேலுன் முலாரியான் மர்ஃபூன் முலாரியான ஃபேல் ஆகும். ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். எத்தகத்தருன்றது மௌசூலா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எத்தகத்தருன்றது முலாரியான ஃபேலு. இதுக்கு லம்மு லன்னு போன்ற நசபு செய்யக்கூடிய ஜஸ்மு செய்யக்கூடிய எதுவும் இல்லாதனால் இது ரஃபா செய்யப்பட்டிருக்கு. அலாமத்து ரஃபிஹி இன்னும் இந்த முலாரியான ஃபேலின் ரஃபாயின் அடையாளமாகிறது அல்லம்மத்து தாஹிரத்து வெளிப்படையான லம்மத் ஆகும். எத்தகத்தருன்னு என்ன செஞ்சோம்? வெளிப்படையான லம்மத் தான் கொடுத்தோம். ஒல் ஃபாயில் இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீரும் முஸ்தத்திரும் மறைந்து இருக்கக்கூடிய லமீரா இருக்கும். தக்தீருஹு அந்த லமீருடைய உள்ரங்கமாகிறது ஹுவ அந்த உள்ரங்கம் ஃபாயில் இருக்கும். அது எப்படி இருக்குது? ஹுவான்னு உள்ளுக்குள்ள இருக்குது. ஜும்லத்துல் ஃபேலியத்து இன்னும் இந்த ஜும்லா ஃபேலியாவாகிறது. இப்ப ஃபேலை கொண்டு ஆரம்பித்தால் அது ஜும்லா என்ன ஜும்லா ஃபேலியா என்பார்கள். அப்ப இந்த பாடம் முன்னாடியே போயிருக்குல்ல அந்த ஜும்லா ஃபேலியாவாகிறது. எத்தகத்ரு என்ற ஜும்லா ஃபேலியாவாகிறது. லா மஹல்ல லஹா அந்த ஜும்லா ஃபேலியாக்கு இடம் இல்லை. மினல் இருந்து எந்த இடமும் இல்லை. அப்ப நசபு ஜர் ஜஸ்மு போன்ற எந்த ஒரு இடமும் இல்லை. சிலத்துல் மௌசூலுடைய சிலாவாக இருக்கிறது. எத்தகதுரு என்பது மௌசூலுடைய சிலாவாக இது இருக்கின்றது. சரியா? அப்ப மௌசூலுடைய சிலாவுக்கு என்ன இல்லை? இருந்து எந்த ஒரு இடமும் இல்லை. ஓகேவா? அப்ப இதோடைய பயிற்சிகள் முடிந்து விட்டன. நம்ம 4 பாடங்கள் பார்த்துள்ளோம். 4 பயிற்சிகளை முடித்து இதுக்கு அப்புறமாக இந்த பாடம் ஃபா எப்பொழுது வர வேண்டும் என்பதுதான் பார்த்தோம். அதற்கான பாடம் தான் இப்ப நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். அந்த பாடத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பாடங்களில் ஒரு புதிய தலைப்பை நாம் தொடங்க உள்ளோம். வாருங்கள் தொடர்ந்து இதை பார்ப்போம். இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இதன் மூலம் நம் ஏராபில் நன்கு கற்றுக்கொள்வதற்கு இந்த கித்தாப் ஒரு அழகிய கித்தாபாகும். பயிற்சிகள் மூலம் நாம் அந்த கித்தாப்கள் பாடங்களில் வரக்கூடிய தெளிவு சில சந்தேகங்களின் தெளிவுகள் இந்த பயிற்சிகளில் நம்மளுக்கு கிடைக்கும். வாருங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை காண்போம். இதன் மூலம் நாம் பயனடைவோம். இம்மையிலும் மறைமையிலும் அல்லாஹு தாலா இதன் பலனை தந்து இதன் மூலம் நம்மளுக்கு வெற்றியை தருவானாக. அவன் பொருத்தத்தை நம்மளுக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.